கரூர் சம்பவம் நடந்து மோர் தென் 56 டேஸ் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் வெளியே வந்து மக்களை பார்க்க போறேன். 2026 எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் மக்களை வந்து மீட் பண்ண போறேன். மறுபடியும் அவங்க இருக்கிற அதே ஊர்களுக்கு போய் மீட் பண்ண போறேன். ஒரு ஊரா போக போறேன். அடுத்து நான் இந்த ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் லெட்டர் வந்து அந்த ஊரோட போலீஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் அந்த ஊரோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் கம்ப்ளீட்டா வந்து ஒரு பெரிய ஹியேட்டர்ஸ்ல இருக்காங்க. ஒரு ஃபுல் சைலண்ட் ஆயிட்டாங்க. கரூர் அசம்பாவிதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து எஸ்பெஷலி அதோட தலைவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடியறதே கிடையாது. விஜய் நான் பெருசா வெளியே வரவே கிடையாது. இப்போ வந்து மறுபடியும் வரேன், December 4th நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஊரை சொல்லியிருக்காங்க, எந்த ஊர் போலீஸ் வந்து அவங்களோட பெர்மிஷனை டினை பண்ணியிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டாவதா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபிஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இல்ல, 2026 எலெக்ஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன் கரெக்டா. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு வந்து எல்லா கட்சியுமே இனிமே வெளியே போறப்போ எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் எஸ்ஓபிஸ் உருவாக்கி இருக்காங்க. அதை வச்சும் கோர்ட்ல வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் முன்ன பின்னாடி டிவிகே வர்சஸ் கவர்மெண்ட் டிஎம்கேவோட கவர்மெண்ட்டுக்குன்னு ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் மூணாவது முக்கியமா தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும், ராகுல் காந்தி காங்கிரஸ் அவங்களும் வந்து ஒன்று சேர போறாங்கன்னு ரொம்ப நாளா சலசலப்பு இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கும் ரொம்ப சாலிடா காங்கிரஸோட தமிழ்நாடு ஹெட் வந்து ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் வீடியோ தான், பட் அது ரொம்ப சிம்பிளா ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்னதான் நடந்துட்டு இருக்கு பாலிடிக்ஸ்ங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு நாளும் புதுசா அப்டேட் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சேனல்ல டெய்லி அதை வந்து நான் உங்ககிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க இந்த கம்யூனிட்டி ஆஃப் 8 மில்லியன் பீப்புள ஜாயின் பண்ணி நானும் உலகத்தில் என்ன நடக்குது, தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இந்தியா பாலிடிக்ஸ் எல்லாமே எனக்கு சிம்பிளா ஈஸியா தெரியுற மாதிரி சொல்லும். அதனை 2026 நான் சூப்பரா எலெக்ஷன்ல ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து 56 டேட்ஸ் ஆயிடுச்சு கரூர் அசம்பாவிதம் நடந்ததுல இருந்து. கரூர்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், September 27th, தட் இஸ் ஆல்மோஸ்ட் நம்ம செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சு இப்போ நவம்பரே முடிய போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 56 டேஸ்க்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி September 27th அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நான் வந்து ஒரு ரோட் ஷோ போடுறாங்க. அந்த ஒரு இடத்துல கரூர்ல ரோட் ஷோ போட்டுட்டு இருக்கப்போ கூட்ட நெரிசல் அதிகமாகுது. அண்ட் அதுல வந்து தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து எங்களுக்கு நிறைய ஒரு ப்ராப்பரான நிறைய சந்தேகங்கள் இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. தமிழ்நாடு போலீஸ் வந்து நாங்களே கரெக்டாக தானே எல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி இப்படின்னு போய் இப்போ ஒரு சிபிஐ என்கொயரி அண்டர் SIT அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நடந்துட்டு இருக்குது. அது என்னதான் அங்க நடந்துச்சுங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த கூட்ட நெரிசல்ல இறந்ததுக்கான காரணம் கூட்ட நெரிசலா இல்ல வேற ஏதாவது விஷயமா, தமிழக வெற்றி கழகம் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பார்ட்டியை வந்து ஷேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 40 பேர் இறந்து போகிறது, அதுவும் அந்த கட்சியிலேயே அவங்களோட தலைவரை பார்க்க வர்ற கூட்டத்தில் 40 பேர் 41 பீப்புள் இறந்து போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சைடு SIT CBI என்கொயரி என்னதான் நடந்துச்சுங்கிறத வந்து தேடி போயிட்டு இருந்தாலும் இது வர்றதுக்கு ஈஸியா 6 months ஆகும். ஜென்ரலா CBI என்கொயரிங்கிறது 6 monthsங்கிறது நார்மலான விஷயம். எலெக்ஷன் முடிஞ்சுதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அந்த என்கொயரி ஒரு சைடு போயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இப்போ இவ்வளோ நாள் சைலண்டா இருந்துட்டாங்க, 56 days சைலண்டா இருந்துக்கிட்டு இப்போ மறுபடியும் விஜய் நான் வந்து பார்க்க போறேன் மக்களை, மறுபடியும் ரோட் ஷோ கிடையாது, மறுபடியும் நான் பீப்புளை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்குது. அவங்க என்ன பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, December 4th அன்னைக்கு சேலம்ல அவங்க இப்போ சூஸ் பண்ணியிருக்கிற இடம் சேலம் தான். ஸோ அதுவும் கரூர் கிட்ட தான். ஸோ அந்த சேலம் ஏரியாவில் வந்து ப்ராபப்ளி அவங்க விட்ட இடத்துல இருந்தே கண்டினியூ பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்கன்னா எனக்கு அந்த பிளேஸை பார்க்குறப்ப தோணுது. ஸோ சேலம்ல வந்து நாங்கள் December 4th அன்னைக்கு மறுபடியும் விஜயண்ணா வருவாங்க, மக்கள் எல்லாம் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கேட்கணும். ஸோ போன டைமே வந்து போலீஸ் ஒழுங்கா பெர்மிஷன் கொடுக்கலங்கிறது தான் வந்து டிவிகேவோட மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்துச்சு. இப்போ அவங்க மறுபடியும் போலீஸ் கிட்ட தான் கேட்கணும். ஸோ பெர்மிஷன் கேட்கிறப்போ போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுக்குற லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்னு சேலம் போஸ் கிரவுண்டு, இல்லைனா சேலத்தில் இருக்கிற ஃபோர்ட் கிரவுண்டு கோட்டை மைதானம், இல்லைனா வந்து சீலநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து அந்த ஏரியால வந்து ஒரு பெரிய லேண்ட் எடுத்து அங்க வந்து நாங்க மக்களை சந்திக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டு மைதானங்கள் தான், பெரிய கிரவுண்டை தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தடவை ஆப்ஷன்ஸா சப்மிட் பண்ணியிருக்காங்க. மெயின் ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மறுபடியும் கூட்ட நெரிசல், ஒரு ரோடு நேரோவான லேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிவிக்கு செலக்ட் பண்ண இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட்ஸா தான் இருக்குது. சேலம்ல தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு லெட்டரா சேலமோட சிட்டி கமிஷனர் அனில்குமார் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து முதல்ல ஓகே நாங்க இதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ போலீஸ் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதுல போலீஸ் வந்து டினைடு பர்மிஷன், நோ
நீங்க இங்க வர வேணாம் அப்படின்னு அந்த டேட் வந்து எங்களால ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, அதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் ஏன் டிசம்பர் 4 கொடுக்க முடியாதுங்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசம்பர் 4ங்கிறது வந்து கார்த்திகை தீபம் இருக்கிற நாள். ஸோ கார்த்திகை தீபம்ங்கிறப்போ சேலம் போலீஸ் வந்து நிறைய பேர் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அலோகேட் பண்ணப்படுறாங்க. நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய கோவில்களில் வந்து நிறைய கூட்டங்கள் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரொடெக்ஷன் வந்து நாங்கள் மற்ற இடங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த நாள் கொடுக்க முடியாது. ரெண்டாவது ரீசன் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 6 அதுலேருந்து ஒரு 2 days வந்து பாபரி மஸ்ஜித் வந்து இடிச்ச ஒரு நாள். நம்மளுக்கே தெரியுமே, இப்போ டெல்லியில் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாபரி மஸ்ஜித்துக்கு நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பழி வாங்கணும், பாபரி மஸ்ஜித்துக்கு பழி வாங்கணும் தான் நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணோம். அப்போ பாபரி மஸ்ஜித் அந்த நாளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறப்ப டிசம்பர் 4 மக்கள் கூட்டம் அப்படிங்கிறப்ப வந்து போலீஸ் அதையுமே வந்து ஒரு ரீசனாக சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேஜர் ரீசன். ஒன்று வந்து கார்த்திகை நாள் அன்னைக்கு கூட்டம் வந்து மற்ற இடத்துக்கு நாங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஸோ இங்கே கொடுக்க முடியாது. ரெண்டாவது பாபரி மஸ்ஜித்துக்கு க்ளோஸ்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொன்று போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பேர் எக்ஸாக்டாக வர போகிறாங்கிறத நீங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் வந்து எவ்வளோ பேர் வருவாங்கங்கிற எக்ஸ்பெக்டட் க்ரௌடோட நம்பரை கொடுக்கணும். ஏன்னா அகைன் பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து இது ஒரு பெரிய டிபேட்டாக இருந்துச்சு. நீங்கள் இவ்வளோ பேர் தான் சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நிறைய முன்ன பின்ன போயிட்டு இருந்துச்சுல. இப்போ போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை பேர் வருவாங்கங்கிறத நீங்கள் சொல்லலை, நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இதை சொல்லி எங்களுக்கு லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருவாங்கங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா இந்த ஊர்ல இருந்து எத்தனை இந்த இடத்துல இவ்வளவு பேர் வர போறாங்க, பட் எந்தெந்த ஊர்ல இருந்து வர போறாங்க, சோ ரோட்ல எவ்வளவு டிராபிக் இருக்க போகுது, எங்க யார் யார் வருவாங்க, டீடைல்டா போலனா கூட ஒரு நம்பரா நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் கேட்டிருக்காங்க. அது கூடவே என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பர்மிஷன் வந்து நீங்க டிசம்பர் 4க்கு கேட்குறீங்க, அப்போ வந்து நீங்க நவம்பர் 4க்கு முன்னாடியே வந்து நீங்க இதை கொடுத்துருக்கணும், ரொம்ப லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து இன்னும் இப்போ நவம்பர் 21 தான் இருக்குது. ஸோ டிசம்பர் 4க்கு கேட்டிருக்கிறது வந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, 4 வீக்ஸ் முன்னாடி நீங்க கொடுத்துருக்கணும், பட் நீங்க கொடுத்தின ஒரு 2 வீக்ஸ் கிட்ட தானே இருக்குது. ஸோ நவம்பர் 21 டிசம்பர் 4 நீங்க கேட்குறீங்க, இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு இதெல்லாம் சொல்லி நீங்க இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணீங்கன்னா நாங்க அப்போ பரிசீலிக்கிறோம், அப்போ நாங்க மறுபடியும் கொடுக்கலாமா வேணாமா பர்மிஷன்ங்கிறத நாங்க யோசிப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு ரிப்ளை லெட்டர் வந்து டிவிகேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது ரிலேட்டடா நடந்திருக்குது. இப்போ நம்ம கோர்ட்டுக்கு வருவோம். இது ரிலேட்டடா கோர்ட்லயும் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. எது ரிலேட்டடான்னு பாத்தீங்கன்னா, கரூர் அசம்பாவிதம் நடந்து முடிஞ்ச உடனே SOP ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருந்துச்சு. இந்த SOPனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஹைவேல ஏன் கூட்டம் போடுறாங்க, ஏன் வந்து ஸ்டேட் ஹைவேஸ்ல கூட்டம் போடுறாங்க, நேஷனல் ஹைவேஸ்லையும் கூட்டம் போடக்கூடாது, ஸ்டேட் ஹைவேலையும் கூட்டம் போடக்கூடாது, ஒரு பார்ட்டிக்கு இப்படி இடம் கொடுத்துட்டாங்கிறாங்க, இன்னொரு பார்ட்டிக்கு இப்படி இடம் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எல்லா கட்சிக்கும் காமனா இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டிராஃப்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகுது. அப்போ ஆப்போசிட்ல வந்து டிவிகேல இருந்து, ADMKல இருந்து, எல்லா கட்சியில இருந்து ஒரு அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த காப்பி எல்லாம் நாங்க வந்து SOPs ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து டிவிகே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க, ஆனா வந்து எங்களுக்கு காப்பி வந்து நீங்க கொடுக்கணும், எங்களுக்கு இந்த காப்பில எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க வந்து இதுல எது மாத்தணும், ஏன்னா எல்லா கட்சியும் இது வந்து ஒரு கட்சிக்கானது கிடையாது, எல்லா கட்சிக்கானதும் இருக்குல்ல, சோ எங்களுக்கு ஒரு காப்பி நீங்க கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு எல்லாம் காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கவர்மெண்ட் சைடுல அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து 20 ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, 40 அன்ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. அப்ப எல்லாருக்கும் நாங்க இதை கொடுத்து இந்த ரூல்ஸ் எல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்றீங்கன்னா ஒருத்தங்க ஓகே சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க இல்லாமங்க, அப்புறம் இவங்க ஓகேன்னு சொல்றதுக்கு இவங்க இல்லாமங்க, இப்படி மாத்தி மாத்தி போயிட்டே இருந்துச்சுன்னா இது போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு நாளுக்கு தான் இதுக்கு எடுத்துக்கிறது, நாங்க வந்து இதை சப்மிட் பண்ணிட்டோம், நீங்க வந்து இதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல அதை சேலஞ்ச் பண்ணுங்க, இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கறத வந்து நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க ஆல்ரெடி ஒப்பீனியன் வாங்கியிருக்கோம், அதை வச்சு தான் நீங்க இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. அதே மாதிரி டிவிக்கு அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த SOPல வந்து நீங்க டைம் ஃப்ரேம் ஃபார் போலீஸ் டு ரெஸ்பாண்ட் கொடுக்காம இருக்கீங்க. ஒருத்தங்க அப்ளிகேஷனை கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு நாள்ல போலீஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற டைம் ஃப்ரேம் இல்ல. இப்போ அவங்களோட பேசிக் குற்றச்சாட்டு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, எதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு போலீஸ்க்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஆப்போசிட்ல ரூலிங் கவர்மெண்ட் DMK டிவிகே வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கறாங்கன்னா, போலீஸ் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து நாளைக்கு ரிசல்ட் ஆன்சர் வந்து ஓகே இல்ல எஸ் இல்ல நோ சொல்லணும், இல்ல 1 வீக்ல எஸ் நோ சொல்லணும், ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும். அது இல்லாம அவங்க பட் கடப்புல போட்டு லாஸ்ட் மினிட்ல மறுபடியும் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குன்னு டிவிகே சைடு இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க. ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் தட் ஆர்குமெண்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் இவ்வளவு நாள்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிற டைம் ஃப்ரேம் கொடுங்க, அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அது SOPல இல்ல அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தன் போலீஸ், அந்த கட்சிக்கு தான் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, டெம்பிள் ஃபெஸ்டிவல் எல்லாம் ஏன் மிஸ் பண்றீங்க, பார்ட்டிக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறீங்க, அப்போ கூட்டங்கள் அப்படிங்கிறது தான் இது மொத்தமா
மொத்தமா கரெக்டா கட்சி கூட்டம்னு இல்லை, ஜென்ரலா கூட்டம். அப்போ கூட்டம் சேர்றது வந்து நிறைய கோவில் ஃபெஸ்டிவல் இருக்குது, சர்ச்சில் ஃபெஸ்டிவல் நடக்கும், மசூதியில் ஃபெஸ்டிவல் நடக்கும். அப்போ அதுக்கும் நீங்கள் SOP போடணும்ல, அதை இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கீங்க. அப்போ அதுக்கு வந்து யார் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, அவங்க எப்படி அப்ளை பண்ணும், இதையும் நீங்கள் சேர்த்து கொண்டு வாங்க. அதுதான் ஒரு கலெக்டிவான கூட்டத்துக்கான ஒரு ப்ராப்பர் நெறியா உருவாக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ரெண்டு சைடும் ஆர்குமெண்ட்ஸை கேட்டுட்டு கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிக்குமே வந்து இந்த காப்பியை முதல்ல கொடுங்க. இந்த ஆப்போசிட்ல எஸ்பெஷலி கேட்டிருக்காங்க டிவிக்கு, ADMK, உங்களுக்குலாம் வந்து நீங்க இந்த கேள்வி கேட்டு வந்திருக்காங்கல்ல, எங்களுக்கு இதுல இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்ஸ் இருக்குன்னு சொன்ன கட்சிகளுக்குலாம் நீங்க கொடுங்க காப்பி ஆஃப் த டிராஃப்ட். அதை கொடுத்துட்டு 1 வீக் கழிச்சு அவங்களோட ஒப்பீனியன்லாம் என்னெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு கோர்ட்டும் பதில் சொல்லியிருக்குது. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா DMK வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டி, ADMK ஒரு ஆர்கனைஸ்டான பார்ட்டி. இவங்க தான் தமிழ்நாட்டில் மேஜர் 2 பார்ட்டிஸ் கரெக்டா. அவங்க 2 பேர் வந்து கூட்டத்தை வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் எஸ்பெஷலி கவர்மெண்ட்ல ஒரு பார்ட்டி இருக்கிறப்ப அவங்களோட கூட்டங்கள் கொஞ்சம் ஈஸியா நடந்துரும். ADMKவும் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி ஒன்று பண்ணிடுவாங்க. பட் TVK வந்து ஒரு புது பார்ட்டி. அவங்க எப்படி மறுபடியும் எலெக்ஷன் வரைக்கும் 2026 ஏப்ரல் ஆர் மே எலெக்ஷன் வாட் எவர் இட் இஸ், அது வரைக்கும் வந்து எப்படி இந்த கூட்டங்களை சேர்க்க போறாங்க, எப்படி வந்து மக்களை வந்து கேதர் பண்ண போறாங்கிறது, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் கரூருக்கு அப்புறம் எங்க நடத்த போறாங்கிறது எல்லாரோட கியூரியஸ் ஐஸ்லயும் தான் இருந்துட்டு இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால தான் முன்ன பின்ன போலீஸ் ரிஜெக்ட் பண்றது, போலீஸ் கேட்கிற ரீசன்ஸ் இவங்க பதில் சொல்றதுன்னு இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் எலெக்ஷன், இது வந்து TVK ரிலேட்டடா இப்போ மொத்தமா பொலிட்டிக்கலா 2 பெரிய விஷயம் நடந்திருக்குது. DMK அலையன்ஸ்ல இருந்து காங்கிரஸ் கிளம்பி TVKல வந்து சேர்ந்துருவாங்கன்னு அதிகமா பேசப்பட்டுச்சு. நிறைய பேர் இதை வந்து ஆர்டிகல்ஸாகவும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ DMK அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா அலையன்ஸ். தமிழ்நாட்டில் கண்டினியூஸா மல்டிபிள் எலெக்ஷன்ஸ் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து இப்போ DMK பவர்ல இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னரான காங்கிரஸ் அதுக்கு வந்து ஒரு மேஜர் ரீசன். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி BJP பாலிடிக்ஸ், அதுக்கு வந்து காங்கிரஸ் யார் கூட நிற்கிறாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சுட்டே இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸா என்ன பேசப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து DMKவை விட்டுட்டு TVK கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இது எதனால அப்படின்னு சொன்னாங்கன்னா, விஜயனாவோட பாப்புலாரிட்டி வந்து கேரளாவில் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ காங்கிரஸ் வந்து அங்கே ஜெயிக்கணும், இங்கேயும் காங்கிரஸ் ஜெயிக்கணும். ஸோ இவங்களோட பாப்புலாரிட்டி அப்புறம் சீட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கேட்க முடியும். DMK கொடுக்குற சீட்ஸை விட TVK கிட்ட ஒரு 50-60 சீட் வரைக்கும் கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால DMK கிட்ட இருந்து காங்கிரஸ் கிளம்பி TVK கிட்ட போயிடும்னு பேசப்பட்டுச்சு. நிறைய பேர் இதுக்கு பேசிட்டே இருந்தாங்க. டெபுட்டி CM கூட வந்து இதை பற்றிலாம் பேசினாங்க. ஸோ நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட தமிழ்நாடு ஹெட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கேருந்து யாரும் அங்கே கிளம்பி போக போகிறது இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. விச் மீன்ஸ் ரூலிங் பார்ட்டி இது இஃப் இட் கண்டினியூஸ் டில் எலெக்ஷன்ஸ், பாலிடிக்ஸில் வந்து நாளைக்கு கூட இப்படி எதுவும் மாறலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில எலெக்ஷன் வரைக்கும் ரூலிங் பார்ட்டி அலையன்ஸ் வந்து அப்படியே, எஸ்பெஷலி காங்கிரஸ் DMK அப்படிங்கிறது தான் மேஜர் பார்ட்டி. காங்கிரஸ் தான் DMK அடுத்து. அந்த அலையன்ஸ் வந்து அப்படியே தான் ஹோல்ட் ஆக போகுது. அவங்க எலெக்ஷன் அப்படியே தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ TVK கிட்ட காங்கிரஸ் வராது அப்படிங்கிறத மாதிரி தான் காங்கிரஸோட தமிழ்நாடு ஹெட் பேசியிருக்காங்க இன்னைக்கு. ஓகேவா, இது இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். இன்னொரு விஷயம், மொத்தமா தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறவங்களுக்குலாம் அரசியலெல்லாம் விடுங்க, அரசியல் பிடிக்குமோ பிடிக்காத நம்ம எல்லாம் ஓட்டு போடணும்ல. அது ரிலேட்டடா ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் நான் வாசிச்சேன். அதுல போட்டிருக்காங்க, தமிழ்நாடு டிராக்ஸ் இட்ஸ் ஃபீட் ஆன் SIR அப்லோட்ஸ். நம்ம நிறைய பேர் ஃபார்மை வாங்கி எல்லார்கிட்டையும் கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட SIR ஃபார்மை கொடுத்துட்டாங்களா, உங்க வீட்லயும் வந்திருக்கும் கரெக்டா. ஆனா இன்னும் 2 வாரம் தான் இருக்குது SIR முடியறதுக்கு. ஆனா திருப்பி சப்மிட் பண்றதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்றதுல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறது ஒரு மேஜர் ரீசனா இருக்கலாம். நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஓட்டு போட்டீங்கன்னு சில கேள்விகள்லாம் இருக்குது. அப்பா அம்மா எங்க ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் பதில் தெரியாம நிறைய பேர் வந்து சப்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சப்ளை பண்ண ஃபார்ம்ஸில் 17% தான், 17% தான் சப்மிட் பண்ணப்பட்டிருக்குது. தட் இஸ் 6 crore ஓட்டர்ஸ் இருக்கிற தமிழ்நாட்டில் 1 crore ஓட்டர்ஸ் தான் வந்து SIR ஃபார்மை 50% ஆஃப் டேட் முடிஞ்சிருச்சு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 50% இருக்குது. எவ்வளோ புஷ் பண்ணி சப்மிட் பண்ணுறோங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த எலெக்ஷனில் நம்ம ஓட்டு போடுவோமாங்கிறதும் ஒரு, ஏன்னா எல்லாருக்குமே SIR ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு அது ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு கேள்விகளும் இருக்குல்ல. எனக்கு வந்து சில டவுட்ஸ் இருந்துச்சு. டவுட்ஸ்னா எனக்கு ஒரு சில கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. என்னோட SIR ஃபார்மில் வந்து என்னோட இந்த இது பாஸ்போர்ட் போட்டோலாம் ஒட்டியிருந்தாங்க. எனக்கு என்ன இமீடியட்டா தோணுச்சுன்னா, பாஸ்போர்ட் போட்டோ ஒன்று எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு 50 ரூபாய் எனக்கு ஆகும் கரெக்டா. அட்லீஸ்ட் 50 ரூபாய் ஆகும். நீங்க ஒரு ஸ்டுடியோக்கு போனோம், அவங்க எடுத்து அவங்க உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கணும். 50 ரூபாங்கிறது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. உங்க கையில் ஆல்ரெடி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. மெஜாரிட்டி இந்தியாவோட பேசிட்டு இருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எத்தனை பேர் வீடுகள் இல்லாம ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் எங்களுக்கு வந்து கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பாமர மனிதர்கள் வந்து இந்த 50 ரூபாய் எடுத்து போட்டோ ஒட்டி ஒரு ஃபார்மை ஃபில் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் யாரு ஃபார்மை ஃபில் பண்ண போறாங்க? BLO ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரையும் ஆக்சஸ் பண்ணுவாங்களான்னு எனக்குமே உண்மையிலே கன்சர்ன்ஸ் இருக்குது. ஐ ஹோப் இட் இஸ் ஆல் சால்வ்டு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறது என்னோட ஒரு ஆசையும் தான்.
பட் அதை பார்க்குறப்போ ஓகே இவ்வளோ அவங்க எப்படி செலவு பண்ணுவாங்க, 50 ரூபாய் எடுத்து அவங்க எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க எப்படி ஒட்டி அவங்க வந்து ஒரு ஓட்டு போடுவாங்க. ஆமாம், அகைன் சொல்கிறேன், நம்ம மைண்ட் செட்டு நம்ம பாக்கெட்டை பற்றி யோசிக்க வேணாம். ரோடில் ஒரு சிக்னலில் நிற்கிறப்போ ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட மணி கேட்குறாங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி 50 ரூபாய் இருக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு, அவங்க எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யார் ஃபில் பண்ண போகிறாங்க, அவங்களை எப்படி பிஎல்ஓ ஆஃபீஸர் கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் எனக்குள்ள நிறைய எழுந்துச்சு அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை பார்க்குறப்போ. தமிழ்நாடு எஸ்ஏஆர் ஃபார்ம் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது, எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு, அதுவும் என்ன நடக்குதுங்கிறத we have to wait and watch. ஸோ ஓவரால் டிவிகே சேலம் வரணும்னு ஆசைப்படுறாங்க, போலீஸ் பெர்மிஷன் டினை பண்றாங்க. காங்கிரஸ் வந்து டிவிகே கூட போயிடும்னாங்க, காங்கிரஸோட தமிழ்நாடு ஹெட் வந்து நோ, காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட தான் இருக்குன்னு இருக்காங்க. கோர்ட்டு கிட்ட வந்து எஸ்ஓபி எங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி டிவிகே கேட்கறாங்க, கோர்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லாஸ்டா இது எல்லாத்துக்கும் கோரா இருக்கக்கூடிய ஓட்ஸ், நம்ம கையில இருக்கக்கூடிய ஓட்டுக்கு வந்து 17% தான் எஸ்ஐஆர் ஃபார்ம் இது வரைக்கும் சப்மிட் ஆகிருக்குது. இவ்வளோ சேலஞ்சஸ் வச்சுட்டு தான் 2026 எலெக்ஷனை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1 வீக்குக்கு நம்ம பாலிடிக்ஸே 2 வீக்ஸ் எனக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸை டச் பண்ணல, சேர்த்து வச்சு எல்லாம் பேசியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணி நிறைய விஷயம் அரசியலாக நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படியாவது ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுன்னு சொல்லுங்க. நீங்க உங்களால் முடிஞ்சா 4 பேருக்கு எஸ்ஐஆர் ஃபார்மை சப்மிட் பண்ணி ஃபில் பண்ணியும் கொடுத்துருங்க, ஓகேவா? அண்ட் வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஃபில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அதில் டவுட்ஸ் ஏதாவது இருக்கிறவங்க, ஜென்ரலாக இருக்கிற டவுட்ஸ் உங்களை கிளாரிஃபை பண்ண முடியும்னா வாட் எவர் இட் இஸ் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, ஐம் வெயிட்டிங் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்ஸிமம் குரூப்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஃபேமிலிஸ். நம்ம வந்து இந்த எலெக்ஷன்ல என்னோட ஒரே ஆசை, மேக்ஸிமம் பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணி எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஓட்டு போட்டு முடிக்கணும். யார் ஜெயிக்கணும் ஜெயிக்கக்கூடாது எல்லாமே அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கருத்து. பட் ஒரு ஸ்டேட்டா நாங்கள் இத்தனை பேர் ஓட்டு போட்டோம்டா அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசை. கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கும் அதான் ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்கு எலெக்ஷன் கமிஷனும் மக்களும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஃபார்மை இன்னும் சப்மிட் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச தலைவர்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஓட்டு போட முடியாது. நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதோ, ரோட்டில் இறங்கி கத்துறதோ, சண்டை போடுறதோ எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஓட்டு மட்டுமே மேட்டர்ஸ். அது நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு சேர்த்து பண்ணுங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.